சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளோ பெரிய டீம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன் பேஸ் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ இந்த ரெண்டுமே கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அது உங்களுக்கும் ஓகே அப்படிங்கும்போது அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லையா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ்டையும் சிம்பிள் ஃபேன்ஸ்டையும் இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்டே கிடையாது அப்படிங்கும்போது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னென்னா லாயல்ட்டி தான். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும்போதும் சப்போர்ட் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிறது தான் லாயல்ட்டி. 18 வருஷமாக கப்பே அடிக்காத ஆர்சிபியை கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் சினிமா கூட பார்த்தீங்கன்னா பெருசாக இதுக்கு எந்த பெரிய பிளாக் பஸ்டரும் கொடுக்காத சிம்பு ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் சிஎஸ்கே இவ்வளோ சாதனை பண்ணியிருந்தாலுமே, இவ்வளோ கப்பு அடிச்சிருந்தாலுமே, இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தாலுமே ஒரு சில மேட்ச் சரியாக பண்ணல அப்படின்னு நம்ம எங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம். தோனி ஃபேஸ் பண்ணுற எல்லா பாலுமே 6 அடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் அதே போல் சிஎஸ்கே விளையாடுற அத்தனை மேட்சும் ஜெயிக்கணும், எல்லா டோர்னமெண்ட்டும் அங்கே கப் அடிக்கணும் அப்போ நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சில டைம் தவறு தான் செய்யும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.